கொலஸ்ட்ரால் ஒரு ஆபத்தான நச்சு பொருளா அத்தியாவசியமான மூலப்பொருளா அப்படின்னு கேட்டா நம்ம உடம்புக்கு அது அத்தியாவசியமான மூலப்பொருள். நம்ம உடம்புல விட்டமின் D3, ஹார்மோன், ஆண்களுக்கான டெஸ்டோஸ்டெரான் ஹார்மோன், பெண்களுக்கான ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன், இது எல்லாத்தையுமே உற்பத்தி செய்யறதுக்கு கொலஸ்ட்ரால் நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம மூளையே ஒரு கொலஸ்ட்ரால் உருண்டை தான் அப்படின்றத இந்த ஆசிரியர் சொல்றாரு. நம்ம உடம்புல இருக்கிற ஒவ்வொரு செல்லுமே கொலஸ்ட்ராலை தானாவே உற்பத்தி செய்யற சக்தி படைச்சது. நம்ம சுத்தமா கொழுப்பே இல்லாத அரிசி, பருப்பு, வெறும் காய்கறிகள் சாப்பிட்டா கூட நம்ம உடம்பு தானாவே அதுக்கு தேவையான கொலஸ்ட்ராலை உற்பத்தி செஞ்சுக்கும். நம்ம நேரடியான கொழுப்பு சாப்பிடும்போது உற்பத்தி திறனை குறைச்சிக்கிட்டு நம்ம உடம்புக்கு தேவையான பேலன்ஸ் கொலஸ்ட்ரால் அது உற்பத்தி செய்யும். இந்த ஆடு, மாடு, கோழி இது எல்லாமே கொழுப்பே சாப்பிட்றது இல்லை, வெறும் காய்கறிகள், புல்லு தான் சாப்பிடுது. அதுக்கு எப்படி இவ்வளோ கொழுப்பு செய்யறது அப்படின்றத நம்ம யோசிச்சாலே நமக்கு நல்லா புரியும். உங்களுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் 160க்கு கீழே போச்சுன்னா உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும். மாரடைப்பு வரலாம், மனசிதைவு நோய் வரலாம் அப்படின்னு ஒரு அறிவியல் ஆய்வு சொல்லுது. நம்மளுடைய டோட்டல் கொலஸ்ட்ரால் கம்மியாக இருந்தால் நம்மளுக்கு ஹார்ட் அட்டாக்கே வராது அப்படின்ற ஒரு நம்பிக்கை மிகவும் தவறானது. ஹார்ட் அட்டாக் வந்ததில் பாதி பேருக்கு மேலே டோட்டல் கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியாக இருந்தவங்க தான், HDLம் கம்மியாக இருந்தவங்க தான். அப்போ ஹார்ட் அட்டாக்கு கொலஸ்ட்ரால் வேல்யூ பார்க்க வேண்டாமா அப்படின்னா, கொலஸ்ட்ரால் டோட்டல் 330க்கு மேலே போனாதான் ஹார்ட் அட்டாக் வருமா வராதா அப்படின்ற ஒரு வேரியேஷன்ஸ்லாம் பண்ண முடியும்.